ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் 2 சுக்கிர பயிற்சி நடக்கிறது. ஃபஸ்ட்டு டிசம்பர் 2ஆம் தேதி நடந்துடுது. டிசம்பர் 28ஆம் தேதி 28/12/2024 அன்று சுக்கிர பயிற்சி நடக்கிறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால்னா, மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல சுக்கிரன் சனியோடு சேர்ந்து 1 மாதங்களுக்கு இருப்பார். 1 மாதம், அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் 28, 2024 ஜனவரி 28, 2025 வரை இந்த சுக்கிரன் கும்பராசியில் இருப்பார், சனியோடு சேர்க்கை. இந்த சுக்கிர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். சுக்கிரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன், களத்திர ஸ்தானத்துக்கும் அதாவது ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க. அதே சமயம் அந்த நபர்கள், அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார். அது எதுக்கு சார் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா? உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா? நல்லா நடக்குமா? உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா? இல்லாட்டி சில பேருக்கு, எனக்கு நேத்தி கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவருக்கு என்னென்னா, கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, மேஷராசி, அதுக்கப்புறமா அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள், கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய விஷயத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரத்துக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இது கடகராசிக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. மீன ராசிக்கும் கும்பராசிக்கும் இப்போ கொஞ்சம் சீரியஸான ட்ரபிளில் போயிட்டுருக்கு. மேஷ ராசிக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ், ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல், உங்களுடைய வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும், கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மாதாந்திர நிகழ்வு. இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதல் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்கள் உங்கள் ராசியிலேருந்து 6, 7 அல்லது 10, இந்த 3 இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் தசமஸ்தானத்தில், அதாவது ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கிரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள், வளர்ச்சி, திருமண வைபோகம் நடத்துதல், நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது, யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி அன்பிற்குரியவர்களே, 9ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் பணப்புழக்கத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துட்டாரு. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் இனிமையான வார்த்தைகள். எப்படி பேசியிருப்பீங்கன்னா, சமயோஜிதமாக பேசி உங்களுக்கு காரியத்தை சாதிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஏற்கனவே பாக்கிய சனி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுத்துட்ருக்காரு, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காரு. குடும்ப விஷயத்தில், தந்தை விஷயத்தில் மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். மற்றபடி பெருசாக கெடுபலன்கள் இல்லை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி வந்துருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறது கேட்டலிஸ்ட் மாதிரி. அதாவது உங்களுக்கு கிரியா ஊக்கி உங்களுடைய வளர்ச்சியை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கிறது
விசேஷ பலன்களை ஏற்படுத்துறதுனால இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு, அதாவது திருமணமாகி சில நாட்கள் ஆச்சு, இல்லை வெகு நாட்கள் ஆச்சு, இல்லை கல்யாணம் ஒரு மாதம் கூட ஆகலை சார் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பாகிய சனியும் பாகிய சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கடல் கடந்த பயணத்தையோ அல்லது இடமாற்றத்தையோ ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது சொந்த வீட்டில் நீங்கள் போய் குடியேறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வண்டி வாகன சேர்க்கை சுகத்தை தரக்கூடிய வகையில் கொடுப்பாங்க. இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு வளர்ச்சியை மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ இல்லை கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்புகள் வருது. ஏன்னா அடுத்த சனி பயிற்சி வரும்பொழுது உங்களை கடல் கடந்து அனுப்புறதுக்கு உண்டான நேரம். அது எப்படி அனுப்புவார்னா, இப்போ சுக்கிரன் சாதகமாக செயல்படும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இத்தனை நாளாக உங்களுக்கு தடையாக இருந்த உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமோ அல்லது உங்களுடைய முன்னோர்களின் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த இழுபறி நிலைமையோ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நாட்களாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. கௌரவத்தை பாதிச்சுட்டு இருந்த சனி இப்பொழுது தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்கு வளர்ச்சியை, சந்தோஷத்தை, பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான கிட்டத்தட்ட ஒரு மாதம், டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 28 வரைக்கும் ஒரு மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக மாங்காடு காமாட்சி இல்லாட்டி காஞ்சி காமாட்சி. சார் நான் திருநெல்வேலியில் இருக்கேன்னா நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காமாட்சி அம்மன் விருத்தம்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை தினமும் கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கு காமாட்சி அம்மனின் பரிபூர்ண அருள் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும், நிம்மதியை தரும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்குண்டான பலன்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும், இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், குறிப்பாக 2025 வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.